எல்லாருக்குமே ரொம்ப 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 தேங்க்யூ. அண்ட் எங்களோட ஃப்ரெண்ட் பாபி சொன்ன மாதிரி நீங்கள் இல்லைன்னா இந்த சீரீஸ் வந்து இந்த அளவுக்கு ரீச் ஆகிருக்கும் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் டவுட்டு தான். அதுக்கான எஃபோர்ட் எல்லாமே போட்டு எங்களுக்கு வந்து இது எல்லாருக்கிட்டையுமே ரீச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் பிரபா, ஸோ நான் இதுக்கு முன்னாடி என்ன பேசுகிறதுன்னு தெரியலன்னு சொல்லி முன்னாடி ப்ரெஸ் மீட்டில் நான் சொல்லியிருந்தேன். பட் இப்போ ஐ ஹாவ் லாட்ஸ் ஆஃப் திங்ஸ் அவனை பற்றி சொல்கிறதுக்கு. அண்ட் அவனுக்கு தான் ஃபர்ஸ்ட் பெரிய தேங்க்ஸ் நான் சொல்லணும். தேங்க்யூ பிரபா. படத்தில் வரும் கேள்விப்பட்டிருப்பீங்க, மாப்பிள்ளை அவர் தான், அவர் போட்டிருக்க சட்டை என்னது அப்படிங்கிற மாதிரி. ப்ரொடியூசர் என் வீட்டுக்காரர் தான். அவர் என்னோடய பேர் போட்டு எனக்கு இவ்வளோ ஒரு பெரிய அங்கீகாரம் கொடுத்ததற்கு தேங்க்ஸ் அண்ட் லவ் யூ. ஸோ இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பித்ததுலேருந்து நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்துச்சு, எல்லா ப்ராஜெக்ட்ஸ்லையும் இருக்க மாதிரி. பட் வி ஹேட் அ டிஃப்ரெண்ட் திங். நிறைய ஃப்ளாஸ் இருந்துச்சு. பட் அதை எல்லாத்தையுமே ஒரு இடத்துலையும் சரி பண்ணி அந்த ஒர்க்கை வந்து ஃபினிஷ் பண்ணணுன்ற ஒரு நோக்கத்தில் மட்டும்தான் இருந்தான். அதை இந்த அளவுக்கு அழகாக கொண்டு வந்து இவ்வளோ இடத்துல ரீச் பண்ணி அதுக்கான அவன் போட்ட எஃபர்ட் வந்து கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. ஏன்னா வெளியிலேருந்து எல்லாரும் பார்க்குறதுக்கும் பக்கத்துலேயே இருந்து நான் பார்க்குறதுக்கும் நிறைய நான் பார்த்தேன். அண்ட் எனக்கு தெரிஞ்சு இவன் வந்து இப்போது இந்த ப்ராஜெக்ட் ரிலீஸ் ஆன அந்த Thursday 17th நைட்லேருந்து இன்றைக்கு வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு ஹார்ட்லி ஒரு 5 hours தான் தூங்கியிருப்பான். ஸோ அந்தளவுக்கு வந்து இந்த ப்ராஜெக்ட் ரீச் ஆகிறதுக்கும் இவனும் வந்து நிறைய ஹார்ட் ஒர்க் போட்டுகிட்டே தான் இருந்தான். இது எப்படி கொண்டு போகணும், இது என்ன பண்ணணும், நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு. அண்ட் ஹீஸ் இன்டு சினிமா ஃபார் மோர் தென் 13 years. ஸோ அவனோட வழிகள் வந்து கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. அதை வந்து வெளிப்படுத்தவும் அவனுக்கு தெரியல அந்த வழி எப்படின்னு. நான் வந்து ஆனால் ஒரு சின்ன ஒரு ஆர்கியூமெண்ட் எங்களுக்குள்ளே வந்தாலுமே வந்து நான் வந்து எல்லா விஷயத்தையும் நான் கடந்துருவேன். பட் சினிமாவில் வந்து நான் சாதிக்கணும்னு வந்தேன், என்னை ஒரு 4 பேருக்கு நான் தெரியணும்னு நான் வந்தேன். பட் இன்றைக்கு வரைக்கும் எனக்கு அது நடக்கலைங்கிறது எனக்கு ஒரு மிகப்பெரிய வழின்னு ஒரு இடத்துலையுமே அவன் அதை மென்ஷன் பண்ணிகிட்டே இருப்பான், ஃபேமிலிக்குள்ளே ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே. அது வந்து நம்ம லிசன் பண்ணும்போதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சில பேர் சொல்கிறது நான் கேள்விப்பட்டிருக்கேன், இவன் என்னப்பா ரிச் கிட்டு, இவன் என்னப்பா இவன் வந்து கையில் காசு இருக்குது எப்படி வேணால் செலவு பண்ணுவான் அப்படின்ற வேர்ட்ஸ் நானும் சரி இவனும் சரி சுற்றி இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். பட் அந்த என்ன தான் அந்த ரிச் கிட் இருந்தாலும் அவன் வந்து அதான் நான் சொல்கிறேன், நிறைய இடத்துல அவன் அசிங்கம் அவமானம் எல்லாரும் படுற மாதிரி அவனும் பட்டிருக்கான். இன்ஃபேக்ட் நானுமே அவனை நிறைய இடத்துல திட்டியிருக்கேன். அது சாரி வந்து அது பர்சனலாக சொன்னாலும் மேடையில் சொன்னாலும் அது வந்து பத்தாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஐ வாண்ட் டு சே சாரி. நிறைய ஹார்ட் ஒர்க் போடுவான். நான் வந்து அவனை பிரபாவை நம்பி ஏதாவது ஒரு ஒர்க் நான் கொடுக்குறேன் அப்படின்னா தைரியமாக நான் கொடுப்பேன். டே இந்த ஒர்க் இதை பார்க்குறேன்னா அதை வந்து ஃபினிஷ் பண்ண முடியல அப்படின்னாலும் அதை மெனக்கெட்டு வந்து ஃபினிஷ் பண்ணிட்டு தான் அவன் மற்ற ஒர்க் போவான். ஸோ அந்த மாதிரி பிரபாவை நம்பி ஒரு ஒர்க் கொடுக்கலாம் அப்படிங்கிறது அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் ஃபினிஷ் பண்ணிட்டு தான் அவன் மறு வேலையை பார்ப்பான். அதில் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் சரி, எவ்வளோ சண்டை வந்தாலும் சரி, அவன் அந்த ஒர்க்கை ஃபினிஷ் பண்ணணும்னு நினச்சானா அதை கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் பண்ணிட்டு தான் வந்து அடுத்த வேலைக்கே போவான். ஸோ பேய்த்தனமாக உழைப்பாங்கிறத வந்து அவன் உழைச்சிட்டே தான் இருப்பான். ஸோ அதுக்கான அங்கீகாரமாக தான் முதல் முறையாக இந்த 13 வருஷத்துக்கான ஒரு விடையாக வந்து இது ஆரம்பமாக நாங்கள் நினச்சிக்கிறோம். இந்த மாதிரி நீங்கள் எங்களுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணணும், நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணணும்னு நாங்கள் விரும்புகிறோம். அதுக்கான சப்போர்ட் உங்ககிட்டேருந்து எங்களுக்கு கிடைக்கணும். அண்ட் இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ண பிரபா. அண்டு டீம் இன்றைக்கி வரைக்குமே ப்ராஜெக்ட் ரிலீஸ் ஆனதுலேருந்து ஒரு கேரக்டர்ஸுமே வந்து மென்ஷன் பண்ணி எல்லாரையுமே பாராட்டிகிட்டே இருக்காங்க. சரவணன் சார் தேங்க்யூ. இந்த ப்ராஜெக்டில் வந்து என்னப்பா இவர் இப்படி நேற்று தான் என் மாமனார் உட்காந்து இந்த சீரீஸ் பார்த்துட்டு இருந்தார். இப்படி உட்காந்தவர் தான் கால்நீட்டி போட்டு இப்படி உட்காந்து பார்த்துட்டு அடுத்தடுத்து எனக்கு என்ன பார்க்கணும் வைக்குது எனக்கு. என் மாமியார் வந்து கூப்பிடுறாங்க, ஒரு ஃபோன் வந்திருக்கு உனக்கு அப்படின்னு. இருமானது அவர் வந்து ஃபோன் வந்து எந்திரிச்சு ஓடிடுவார். சொன்னேன் இருமா வெயிட் பண்ண, அடுத்தடுத்து என்னென்னு போகுது, இன்னும் 2 எபிசோட் தான்மா இருக்கு, 5வது எபிசோடில் இருக்கேம்மா அப்படின்னு சொல்லி அதை ஃபினிஷ் பண்ணிட்டு தான் வந்து அவரோட ஒர்க் திரும்ப ஒரு எடுத்து அந்த ஃபோன் கால்ஸ்லாம் பேச ஆரம்பித்தார். அமேசிங். நான் வந்து ஒரு இடத்துல ரொம்ப ரசித்தேன்னா அந்த கிளைமேக்ஸ், அந்த உட்காந்து அந்த டீ கொண்டு வந்து கொடுப்பாங்க அண்ட் அந்த ஸ்மைல், ஓ ரியலி லவ்லி சார். நான் வந்து ஐயோ அம்மா ஒரு மாதிரி எனக்கு அந்த ஸ்மைல் எனக்கு ஒரு கண்கலங்க வச்சது பாருங்க. ரியலி சூப்பர் சார், சூப்பர். அண்ட் நம்ரதா அழகி, எங்கள் ப்ராஜெக்டோடைய அழகி.
ஸோ ரொம்ப சமத்து, ஒரு டவுன் டு எர்த் ஒரு ஹீரோயின் அண்ட் ரொம்ப அழகான ஹீரோயின், எங்கள் குழந்தை கூட விளாண்டுக்கிட்டே இருக்க ஹீரோயின். ஸோ செட்டில் இங்கே நீங்கள் போன ப்ரெஸ் மீட்லேயும் சரி இப்பவும் சரி போய் அவங்கக்கிட்டே தான் உட்காந்துருப்பா. அண்ட் அந்தளவுக்கு ரொம்ப அழகாக ப்ராஜெக்ட்டுக்கு என்ன தேவையோ அது அழகான டைம் எதுவுமே வந்து கீழே உட்காருவாங்க, மேலே உட்காருவாங்க, அந்த அளவுக்கு வந்து ப்ராஜெக்ட்டுக்கு என்ன தேவையோ அதை ஃபுல் எஃபோர்ட் கொடுத்து பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. அண்ட் அருள் சார், லவ்லி சார், ஒரு சூப்பரான வில்லன், அப்படி பார்வையிலே வந்து எல்லாரையும் மயக்கிடுறீங்க. அண்ட் இவர்கிட்ட நம்ம வச்சுக்கூடாதுரா சாமி, ஒரு பார்வையிலே நம்மளை முடிச்சிருவாருன்ற மாதிரி அவ்வளோ அழகாக உங்களுடைய கேரக்டரை நீங்கள் எடுத்துக்கொண்டு போயிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் கதை அவரை நோக்கி தான் போகுது, என் வெண்ணிலாவை திருப்பி கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கான நியாயம் வந்து அவருக்கு இந்த ப்ராஜெக்ட் மூலமாக கிடச்சிருக்கும். அண்ட் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க சார், தேங்க்யூ. அண்ட் பாவனா, லாஸ்ட் ப்ரெஸ் மீட்லேயே எல்லாருமே கேட்டுதாங்க, செட் இவ்வளோ ரியாலிஸ்டிக்காக இருக்குது, கோட் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்துலையுமே வந்து ரியல் கோட் மாதிரியே காமிச்சிருக்கீங்க. அண்ட் ரொம்ப அழகான லவ்லி ஒர்க் கொடுத்ததுக்கு தேங்க்யூ. அண்ட் மியூசிக் டைரக்டர், எடிட்டர் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கீங்க. அந்த லிரிக்ஸ் கூட எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. மியூசிக் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. என் குழந்தை வந்து இப்போ நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா கூட உடனே இவன் யாரோ அப்படின்னு உடனே கத்துவா வீட்டில் உட்காந்துட்டு. அண்ட் எங்கள் மரியா டார்லிங், ஸோ மரியாவுக்கு ரொம்ப 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 தேங்க்யூ நான் சொல்லணும். அழகான காஸ்டியூம்ஸ் கொடுத்து அவங்க காஸ்டியூம் டிசைன் இந்த ப்ராஜெக்ட் பொறுத்த வரைக்கும் யாருக்கும் இந்த ஒர்க் தான் அப்படின்னு இல்லாமல் எல்லாருமே ரொம்ப அழகாக பண்ணாங்க. அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், கோ டைரக்டர்ஸ் எல்லாருமே சரி, அசிஸ்டன்ஸ் அண்ட் கேமரா டிபார்ட்மெண்ட், கோகுல் சார் எல்லாருமே வந்து விஷுவலாக ரொம்ப அழகாக காமிச்சிருக்கீங்க. அண்ட் கேப்டன் ஆஃப் த ஷிப் எங்களுடைய தலை பாலாஜி சார், சூரிய பிரதாப் சாரும் இன்னும் வரல, ஸ்கிரிப்ட் ரைட்டர். அண்ட் ரியலி லவ்லி ஒர்க் சார். அண்ட் டீமை ரொம்ப அழகாக கொண்டு போனீங்க. அண்ட் ப்ரொடியூசருக்கு ஏற்ற ஒரு டிரெக்டர் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா இனிஷியலாக ஃபர்ஸ்ட் அந்த 10 days தான் வந்து ஷூட் நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். 10 days வந்து ஷூட்டை ஃபினிஷ் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 5 seconds எங்களுக்கு ஃபுட்டேஜ் தேவைப்படுது, ஒரு 10 seconds, இன்னும் ஒரு 30 seconds இந்த ஃபுட்டேஜ் இன்னும் தேவைப்படுது அப்படின்ற ஒரு காரணத்தினால மட்டுமே தான் நாங்கள் வந்து அந்த திரும்ப ஒரு 2.5 days நாங்கள் வந்து ஷூட் போனோம். இல்லைனா 10 days பிளான் பண்ணபடி 10 daysலேயே முடித்தார். பேய்த்தனமாக அவரும் உழைச்சார். அண்ட் செட்டில் வந்து எல்லாருமே உட்காந்து நாங்கள் சாப்பிட்டு பார்த்தோம். என் புருஷனும் டிரெக்டரும் உட்காந்து சாப்பிட்டு நாங்கள் பார்க்கவே இல்லை. இப்படியே சுற்றிட்டே இருப்பார். எனக்கு ஃபஸ்ட்டு போன ஒரு 2-3 days வந்து யார்ப்பா டிரெக்டர் அப்படிங்கிற மாதிரி, அப்புறம் மட்டும் கண்ணில் காணவேங்கிற மாதிரி இருந்துச்சு. சுற்றிக்கிட்டே இருப்பார், ரெடிம்பார். ஐயோ, அதுவும் ரொம்ப எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் நான் தேங்க்யூ சொன்னேன். அந்த மாதிரி ஒரு காஸ்டியூம் போட்டுட்டு ஏப்ரல் எண்ட் அண்ட் மே 1st month வந்து இது நாங்கள் ஷூட் பண்ணோம். ஐயோ முடியல, அந்த அந்த எங்களுக்கே முடியல. அந்த காஸ்டியூம்ஸ் எல்லாம் போட்டு சரவணன் சார், அருள் சார் அண்ட் நம்ரதா மற்ற ஆர்டிஸ்ட் எல்லாருமே அந்த ட்ரெஸ் போட்டுட்டு இந்த ஷூட் பண்ணதுக்காகவே ரியலி தேங்க்யூ ஸோ மச். அதுக்காகவே பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். பயங்கர ஸ்வெட்டிங்காக இருக்கும், அந்த செட்டில் வேறு ரொம்ப க்ளோஸ்டாக இருக்கும். எப்படி இவங்க இப்படி பண்ணாங்க அப்படிங்கிறதே வந்து ஒரு ஆச்சரியக்குறி. அதுக்கான விட எல்லாமே இந்த சக்ஸஸ் அப்படின்னு வந்து நம்ம பார்க்க முடியுது. நீங்கள் போட்ட எல்லா ஹார்ட் ஒர்க்குக்குமே வந்து ரொம்ப 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 நன்றி. யாரையாவது மிஸ் பண்ணியிருக்கேனான்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிலேருந்து என் பண்ண வரைக்கும், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்த வரைக்கும் ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் எல்லாருக்குமே நாங்கள் தேங்க் பண்ண விரும்புகிறேன். அண்ட் ஜீ தமிழில் வந்து நான் ஒரு ஆங்கராக ஸ்டார்ட் பண்ணேன். அப்புறம் ஜீ தமிழே ஆக்ட்ரஸ் ஆனேன். அதுக்கப்புறம் இப்போ ப்ரொடியூசராக இருக்கேன். ஸோ ஜீ தமிழுக்கும் ஜீ5க்கும் என்றைக்குமே ரொம்ப 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 நன்றி. கௌஷிக் சார் அண்ட் சிஜு சார் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்யூ. அண்ட் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு கொஞ்சம் கூடவே ஹெல்ப் பண்ண பிரீத்தி அவங்களுக்குமே தேங்க்யூ. அண்ட் என்டையர் ஜீ ஃபேமிலிக்கு என்னுடைய நன்றிகள் எப்போவுமே தெரிவிச்சுட்டே இருப்பேன். ஜீல நான் என்டர் ஆகி இதோட 13 years ஆகுது. ஸோ 13 years இந்த ஜீ தமிழில் வந்து நான் இருக்கேங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையான ஒரு விஷயம். அண்ட் எப்போவுமே வந்து நான் ஒரு ஆங்கராக தான் நான் அப்பயே சொன்ன மாதிரி இந்த ஸ்டேஜில் நின்று பேசியிருக்கேன். உங்கள் முன்னாடியே நிறைய ஆடியோ லான்ச்சஸ் நான் ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன், ப்ரெஸ் மீட் ஹோஸ்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நான் ஒரு ப்ரொடியூசராக, என் புருஷன் என்னை ப்ரொடியூசராக்கி இங்கே ஒரு ப்ரொடியூசராக உங்கள் முன்னாடி நின்று பேசுகிறது எனக்கு பெருமையாகவும் இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. ஸோ இதே மாதிரி எப்போவுமே எங்களுடைய ப்ராஜெக்ட்ஸை நீங்கள் எல்லாருக்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும். அண்ட் பிக் 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 தேங்க்யூ இங்கே இருக்க எல்லாருக்குமே. அண்ட் ப்ரெஸ்க்கு எப்போவுமே என்னுடைய தேங்க்யூ சொல்லிகிட்டே இருப்பேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.